வணக்கம். நம்மளுடைய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா அந்த ஸ்கொயர் பண்ணுறது, கியூப் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ, நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுங்களோ நீங்கள் வந்து சொல்லுங்கள். சரி, நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி, ஏன்னா டபுள் டிஜிட்னா ஓரளவுக்கு நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ 207 ஸ்கொயர். இப்போ இந்த மாதிரி இப்போ மாடலாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மாடல் வந்து ரெண்டு நம்பருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 0 வரும். 207, 307, 407 அந்த மாதிரி மெத்தடு. இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நான் எப்படி பிரிச்சுருக்கணும் அதேமாதிரி பிரிங்க. 2, 20, 207, 7, 7. அதாவது என்னுடைய இந்த 207 ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுருக்கேன். அப்புறம் 20, அப்புறம் 207, அப்புறம் 07, லாஸ்ட் 2 டிஜிட், அப்புறம் 1 டிஜிட். இதை பிரிச்சுருக்கேன். பிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2வை வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். 20 அப்படின்னா நான் வந்து 2 × 0 × 2. அது இப்போது காமனாக இருக்கும். அதுமாதிரி 207 நான் இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். × 2ங்கிற இங்கே காமனாக முன்னாடி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 2 7, அதாவது இந்த டிஜிட்டு 0 வந்து அதை வந்து ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணிவிட்டு 2 × 7 அப்படி போட்டுக்கோங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 காமனாக உள்ள 2 இந்த 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 0 × 7 07 அண்ட் 7 ஸ்கொயர் அப்படி போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்கொயர் 4. இது 0வோட மல்டி பண்ணால் எல்லாமே 0 ஆயிரும். இப்போ இதை வந்து ப்ளஸ் 0 ஸ்கொயர்னா இந்த டேம்ஸ்லாம் போயிடும். அப்போ என்ன ஒன்றா 2 × 7 14, 14 × 2 28 அப்படின்னு வரும். இது 0 தான் ஃபுல்லாக. அண்ட் 7 ஸ்கொயர் 49. சரியா? இப்போ வந்து இதை நீங்கள் 4 போட்டுக்கலாம். இங்கே அதான் நான் ஒரு சின்ன ஸ்டெப் பண்ண போகிறேன். எப்படின்னா, இந்த 49ல் 9 மட்டும் வைக்க போகிறேன். இந்த 4 வந்து பக்கத்தில் போயிடும். ஸோ 0 + 4 அப்படி ஆயிரும். ஸோ அதுமாதிரி 28. இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8 போட்டுக்கிறேன். இந்த 2 வந்து முன்னாடி போயிடும். 0 + 2. ஸோ 4, 2, 8, 4, 9 அப்படின்னு வரும். அதாவது நீங்கள் 207 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த டிஜிட் வரும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து லென்த்தாக இருக்கும் மாதிரி இருக்கும். என்னடா இது 207 நம்ம பண்ணால் இவ்வளோ தூரம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் அடிக்கடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு டைமில் நானும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் அப்படியே இந்த மெத்தடெலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. சரியா? இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு 3 டிஜிட்டு அதே தான். ஆனால் 3 டிஜிட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நடுவில் 0 இல்லாத டேமுக்கு எப்படி பார்க்கலாம். ஏன்னா இப்போ 0வில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இதே வச்சு நிறைய நீங்களாக போட்டு பாருங்க. பக்கத்தில் கால்குலேட் வச்சுக்கோங்க. இப்போ 307, 407 போட்டு பாருங்கள். இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் ஆன்சர் கொண்டு வாங்க. அது வந்து கால்குலேட் அடிச்சு பாருங்கள். ஸ்கொயர் வந்தால் கரெக்டாக வருதானு. அப்படி வரலன்னா இதில் என்ன சின்னத்தை போட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் அடுத்த டிஜிட் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் இல்லை 0 வராத டிஜிட்ஸ். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 8, அப்புறம் 89, அப்புறம் 897 அதை நீங்கள் போட போகிறீங்க. அப்புறம் 97, அடுத்து 7. ஸோ 8 ஸ்கொயர், அப்புறம் 2 காமனாக போட்டுருக்கேன். 8 × 9, அடுத்து 897 எப்படி போட போகிறீங்கன்னா, நீங்கள் வழக்கமாக 2 போடுவீங்க. அப்புறம் 8 × 7 + 9 ஸ்கொயர். அங்கே போன ஸ்டெப்பில் மெத்தடில் என்ன பண்ணிங்கன்னா அதே தான். ஸோ 9 7 வந்து 2 × 9 7 7 ஸ்கொயர் எல்லாம் போட்டுருக்கலாம். இப்போ 8 ஸ்கொயர் வந்து 64, 2 இது வந்து 2 அப்படி போட்டுக்கலாம். 8 × 9 72 அண்ட் 2 8 × 7 56 + 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81. 2 × 9 × 7 63, 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49. ஸோ 64 வந்துட்டிங்கன்னா 72 நீங்கள் 2ஆல் மல்டி பண்ணும்போது 144. 56 நீங்கள் வந்து 2ஆல் மல்டி பண்ணும்போதுனா 112 வந்துடும். ப்ளஸ் 81. 63 2ஆல் நீங்கள் மல்டி பண்ணும்போது 126 வந்துடும். 49. சரிங்களா? இப்போ இந்த 49 போடுங்க, 126 போடுங்க, 112 84 கூட்டுதான் 193, 144 எல்லாம் போட்டிங்கன்னா 64, 144 எல்லாம் வந்துடும். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கம் போல் அங்கே 9 இருக்கா, 9 போடுங்க. இங்கே பக்கத்தில் இருக்க 4 இங்கே பக்கத்தில் போயிடும். ஸோ 126 + 4. ஸோ அந்த 126 + 4 வந்து 130 மாறும். இந்த 9 அப்படியே இருக்கும். ஸோ 130 வந்துட்டு இப்போ 130ல் நீங்கள் என்ன எடுக்கணும்னா, அந்த 0 மட்டும் வச்சுக்கணும். இந்த 13 வந்து பக்கத்தில் போயிடும். ஏற்கனவே 193 இருக்குது. இப்போ இந்த 13 இங்கே போயிட்டுனா என்ன வரும்னா 206 வரும். ஸோ இங்கே 0, இங்கே 9, இங்கே வந்து 206 வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா, இந்த 6 மட்டும் வச்சுக்கிறவங்க இந்த 20 பக்கத்தில் போயிடும். ஆல்ரெடி 144 இருக்குது. அது கூட ஒரு 20 கூட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 164 வந்துடும். ஸோ வழக்கம் போல் இது 609 தான். அது அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த 164ல் 4 மட்டும் வச்சுக்கிட்டேன். 4 வச்சுக்கிட்டு இந்த 16 வந்து பக்கத்தில் உள்ள போயிடும்.
அது 64 ப்ளஸ் 16. ஸோ 64 ப்ளஸ் 16 80. வழக்கம் போல் உள்ளதை 4609. ஸோ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 897 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இவ்வளோ பெரிய டேர்ம் வரும். இதுவும் உங்களுக்கு தான் நான் சொல்கிற மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும், என்னடா பெரிய ஸ்டெப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ரெகுலராக வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.